புதன்கிழமைகளில் யோசித்த விஷயங்கள், வெள்ளிக்கிழமைகளில் திட்டமிட்ட விஷயங்கள் சனிக்கிழமைகளில் நடந்து தீரும். வெள்ளிக்கிழமை எதையெல்லாம் சந்தித்தோம் என்று சிந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த வாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல் நாளே தயாராகிடுவாங்க. அதுதாங்க கன்னியோட ஸ்பெஷலே. திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக சண்டே அமையும். எல்லோரையும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, ஆனாலும் தனித்துவமாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்க எங்கடா மிஸ்டேக் பண்ணுவாங்க, எங்கடா தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்து அந்த போட்டு கொடுக்குற வேலை, அதுக்கப்புறம் இவங்களை ஏதாவது சின்ன விஷயங்களை வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தக்கூடிய வேலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்குது. புள்ளியத்தை தேடக்கூடிய பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையை சரியா உபயோகப்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கையில துல்லியமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பேச்சுக்கு அதிபதியான புதன் பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால அந்த பேச்சிலே வெட்டி பேச்சு கிடையாது, அர்த்தமற்ற பேச்சு கிடையாது, ஆணவம் உள்ள பேச்சு கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் பேசுவது புரிதலுக்கான பேச்சு, வாழ்க்கைக்கான பேச்சு. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுமே எல்லா கிழமைகளுமே ஒன்று போல இருக்கிறது இல்லை சார். ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அந்தந்த டே வரும்போது கொஞ்சம் டல்லா இருக்கிறது இருக்கு, சில டேல வந்து பயங்கர பிரைட்டா இருக்கிறது உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்க சீரியஸ் என்னன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே லக்கி டே இந்தந்த நாட்கள்ல எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி சார். ஸோ கன்னிராசிக்கு லக்கியஸ்ட் டேனா என்னென்ன சொல்வீங்க? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் பகவான், அவர் தான் ராசிநாதன். புதனுக்குரிய அந்த அம்சம் பெற்ற அந்த புதன்கிழமை என்பது கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாங்க. அப்படியே மூளை கிளகலையாக வேலை செய்யும். எப்படா அப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சும்மாவே கன்னிராசிக்காரவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அக்கு வேறாக ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து அதனுடைய ஆழம் என்ன என்பதை பார்க்காமல் ஓய மாட்டாங்க. புதன்கிழமை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைண்டு பவர்ஃபுல் ஆகிடும். தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது, இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த கேப்பில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை வந்தால் அந்த பெர்ஃபெக்ஷனாக அந்த சான்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்துறது கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பேசுறது, பேசி ஜெயிக்கிறது, இதெல்லாமே கன்னிராசியினுடைய ஒரு குணம். புதன்கிழமை வந்தாலே இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்தணும்யா, இன்னைக்கு இதை பேசி எப்படியாவது மைண்டில் இருக்கிறத பேசி சமாளித்து அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த புதன்கிழமை வந்தாலே அவங்களுக்கு அந்த காலையிலேயே புதன் ஓரையிலேயே அவர்களுக்கு துவங்க ஆரம்பிக்கும். ஏன்னா புதனை ஆட்சி செய்யக்கூடியது புதன் பகவான். அதனால அந்த கிழமை வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக எந்த விஷயத்தை அப்படி புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்கிற விஷயத்தை அற்புதமாக கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது அந்த புதன்கிழமையில வந்துடும். புதன்கிழமை காலையில எந்திரிச்சோடனே அப்படியே இயற்கையை எல்லா நாளுமே இயற்கையை நேசிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை வந்தோடனே அந்த பசுமையை பார்த்துட்டு துவங்கக்கூடிய அந்த நாள் வெற்றி நாள். ஸோ புதனம்சம் பெற்ற கன்னிராசிக்காரங்களுக்கு புதன்கிழமை வந்தாலே வெற்றின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ புதன்கிழமை மட்டும் தானா, வேறு கிழமைகள் இருக்காது? விஷயம், அதாவது வாரம் முழுசும் தன்னுடைய மைண்டுக்கு ரெஸ்டே கொடுக்காத கன்னிராசிக்காரர்கள், பிரெயின் ஒர்க்கர்னு பேரு. அவங்க வந்து அப்படியே எந்த வேலையும் மைண்டில் ஒரு மனக்கணக்கு போட்டு அப்படியே அதை கனகச்சிதமாக செய்யக்கூடியவங்க. ஸோ உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படிங்கிற மாதிரி மனசுக்கும் ஒரு ஓய்வு தேவை தானே, மூளைக்கு ஒரு ஓய்வு தேவை தானே. அப்படி வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில் மூடு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். வெள்ளிக்கிழமை கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு காலையில் எந்திரிப்போம், சாமியை கும்பிடுவோம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம், பிடிச்சதை சாப்பிடுவோம், பிடிச்சதை சமைப்போம், இயற்கையோடு இருப்போம், குழந்தைகளோடு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம், நாளைக்கு லீவு, மறுநாள் லீவு, எங்கேயாவது வீக்கெண்டில் கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற திட்டங்களை எல்லாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுனாலே கன்னிராசிக்காரர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல் டே, இன்னைக்கு என்ன சமைச்சு அசத்தலாம் அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். ஆண்களாக இருந்தாலும் கூட அந்த சினிமா கதைகள் பேசுவது, அந்த வாரம் முழுசும் பத்திரிகைகளில் நடந்த சம்பவங்களை ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது பேசணும்யா, இந்த வாரம் அந்த கட்சி ஜெயிக்க, அந்த கட்சி ஓட்டுவாங்க, அதை பொண்ணு இதை பொண்ணு மீட்டிங் இப்படி நடந்துச்சுன்னு தான் கிரகித்த, ஏன்னா 4 பேப்பர் இருந்தாலும் 4 நியூஸ் பேப்பரையும் ஒரு வரி இடாமல் திரும்ப திரும்ப படிக்கிற ராசி கன்னிராசிக்காரர்கள். ஆக செய்தி கிடங்குன்னு சொல்லலாம் கன்னிராசிகள். அவ்வளோ விஷயங்களை சேகரித்து வைத்தவர்கள். அதை பேசுவதற்கு ஒரு நல்ல நண்பனை, ஒரு நல்ல நபரை தேடுவாங்க. குடும்பத்தில் நேரம் செலவு பண்ணுவாங்க. அந்த வாரம் முழுசும் நடந்த சம்பவங்களை வெள்ளிக்கிழமை ஆச்சுனாலே அப்படி நிலவு வெளிச்சத்தில் உட்கார்ந்து அசைப்படக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். இன்னைக்கு சாயந்தரம் எங்கே போகலாம், எந்த இடத்துல அமைதியாக உட்காரலாம், இயற்கை பார்க்கு பூங்கா எங்கே போகலாம் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே அந்த வாரம் முழுவதும் தான் சந்தித்த, தான் கேட்ட, தான் பார்த்த, தான் ருசித்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை வந்தாலும் இவ்வளவு உற்சாகமா அந்த எல்லா பிளான்ஸை பத்தி யோசிக்கிறாங்க. சரி, ஆனா அடுத்த நாள் சனிக்கிழமை வருதே சார். ஸோ வீக்கெண்ட்ல, அதாவது சனிக்கிழமை ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க? வெள்ளிக்கிழமை ரொம்ப நேரம் அப்படியே முழிச்சிருந்து பேசின கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமை வந்தோடனே அந்த நாள் தூங்குவதற்கு கொஞ்சம் அப்படியே டிலே ஆகும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து யோக கிரகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 5, 6 குடையவராக வர்றார். 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகம். அதனால அவர் யோகநாதனாக இருப்பதனால அவர் ஆளுமை செலுத்தக்கூடிய சனிக்கிழமை கன்னிராசிக்காரர்களுக்கு யோக கிழமை. அப்படியே மெதுவாக தொடங்கினாலும் கூட, அதாவது ஒரு வழி ஒரு பாதை ஒரு குருநாதன் போகக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு, நேர்வழியில் போகக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மெதுவாக போனாலும் வெற்றி உறுதி
அப்படிங்கிற ஒரு நாளாக சனிக்கிழமை அவர்களுக்கு அமையும். அவங்க திட்டமிட்ட காரியங்களை காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும்னு நினைக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷனை விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிலே ஏற்படுத்தும், ஒரு தாமதங்களை கொடுக்கும். ஒரு சந்திக்கக்கூடிய நபரை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் ஒன்று அவங்க டிலே பண்ணுவாங்க. கன்னிராசிக்காரங்க 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மேக்கப் போட்டு உட்காந்துருந்தாலும் அவங்க யார் கூட போறாங்களோ அவங்க எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அவங்கள தயார்படுத்தி கூப்பிட்டு அந்த திட்டமிட்ட ப்ரோக்ராமை போய் கன்னிராசிக்காரர்கள் அடைந்து வருவதற்குள்ள போதும் ஆயிரும். ஆனாலும் டிலே ஆனாலும் அன்றைய நாள் என்பது அவங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், முயற்சிகள், அவங்க யோசித்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புத நாளாக, சனி பெருக்கு நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஈஸ்வரனுடைய அருளால், சனீஸ்வர பகவானுடைய அருளால் கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா புதனும் சனியும் நட்பு கிரகம். புதன்கிழமைகளில் யோசித்த விஷயங்கள், வெள்ளிக்கிழமைகளில் திட்டமிட்ட விஷயங்கள் சனிக்கிழமைகளில் நடந்து தீரும். அது கன்னிராசிக்கு நிஜமா எல்லாருக்குமே பொறாமையா தான் சார் இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரைட்டா இருக்காங்க, சனிக்கிழமை நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அழகா ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் கம்ப்ளீட் பண்றாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த சண்டே. கன்னிராசிக்காரங்களுக்கு சண்டே எப்படி சார் இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்குள்ள அந்த கால்குலேட்டர் மைண்டு அதிகமா இருக்கும். அடுத்த வாரத்திற்கான திட்டங்களை ஞாயிற்றுக்கிழமை பாதிக்கு மேலேயே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தேட்டர் சரி, கோவிலுக்கு போயிருந்தாலும் சரி, வெளியிடங்களுக்கு போயிருந்தாலும் சரி, அவங்க மட்டும் எங்கிட்டோ தனிமையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன யோசிக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைம்பாங்க. ஆனால் திங்கட்கிழமை என்ன செய்யணும், அடுத்த நாள் அந்த வாரத்திற்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் சந்திக்க போறோம், வெள்ளிக்கிழமை எதையெல்லாம் சந்தித்தோம் என்று சிந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த வாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல் நாளே தயாராகி விடுவாங்க. அதுதாங்க கன்னியோட ஸ்பெஷலே. திங்கக்கிழமை விடிஞ்சா பார்த்துக்கலாம், காலையில் எந்திரிச்சா பார்த்துக்கலாம், 9 மணிக்கு போய் பார்த்துக்கலாம், அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், சந்திச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. சந்திக்கும் பொழுது என்ன பேச வேண்டும், கிளம்பும் பொழுது என்ன எடுத்துட்டு போக வேண்டும், யாரை பார்க்க போறோம், இந்த வாரம் முழுசும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் சிஸ்டம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு கூடவே பிறந்தது. அதனால அவங்க அந்த வாரத்திற்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக சண்டே அமையும். எல்லோரையும் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, ஆனாலும் தனித்துவமாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க இப்போ வீக்கெண்ட்ல ஓரளவு அப்படியே அழகா ஜாலியா கொண்டு போனாலுமே வீக் டேஸ்ன்னு வரும்போது, அதாவது மண்டே ஸ்டார்ட் ஆகுதுல்ல சார், மண்டே கன்னிராசிக்கு எப்படி அமையும்? ஒரே மண்டையடியா இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தான் சிந்திச்ச யோசிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடணும்டா அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க. ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்கும், அல்லது ஜாஸ்தியாக எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா திங்கட்கிழமைகள்ல கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நாள். ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசி மேல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாள்ல அந்த திங்கள் வந்துட்டாலே இன்னைக்கு இந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணும். ஏன்னா நிறைய விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கோம். 1-2 யோசிச்சா பரவாயில்ல, 4-5க்கு மேல யோசிக்கும் போது இதெல்லாம் செய்து முடித்து பர்ஃபெக்டா பேர் வாங்கிடணும்யா, எப்படியாவது இதை வந்து இந்த ஒர்க்கை பெண்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுயா அப்படின்ற அந்த விஷயங்களை கன்னிராசிக்காரங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாங்க. ஒர்க்லோடு அதிகம் சுமப்பார்கள். திங்கட்கிழமை ஆனால் கன்னிராசிக்காரர்கள் வேலை, அலுவலகம் சார்ந்த அத்துணை விஷயங்களையும் மிக மிக கவனமாக கையாளுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமன் கூட குழந்தைகளை பர்ஃபெக்ட் டைமுக்கு ஆட்டோவில் ஏற்றணும், ஸ்கூலில் ஏற்றணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதை பண்ணணும், அதங்க இதங்கன்னு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு வழியாக அந்த பேக்கேஜை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள போதும் ஆச்சியா அப்படின்ற மாதிரி அந்த திங்கள் வந்தாலே ஒரே பரபரப்பு என்று சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள். ஸோ கன்னிராசிக்காரங்க மண்டே அதுவும், அதாவது திங்கட்கிழமையில இவ்வளோ திட்டங்கள், இந்த ஒரு ஒர்க் லோட் எல்லாத்தையுமே சமாளிக்கிற மாதிரி டியூஸ்டே அவங்களுக்கு சாதகமாக அமையுமா சார்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக எனர்ஜியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி அமையும்? கன்னிராசிக்காரர்களுக்கு புதனுடைய அம்சம் பெற்றிருக்கும். செவ்வாய் வந்து பகை கிரகம்னு நம்ம சொல்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் யாரு? 8 அட்டமாதிபதி, 3 முயற்சி ஸ்தானாதிபதி. இவங்க ஏதாவது ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தாலும் கூட சின்ன ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதை ஒருத்தர் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குனே 4 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க எங்கடா மிஸ்டேக் பண்ணுவாங்க, எங்கடா தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்து அந்த போட்டு கொடுக்குற வேலை, அதுக்கப்புறம் இவங்களை ஏதாவது சின்ன விஷயங்களை வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தக்கூடிய வேலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமை ஆன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ எப்படியும் தப்பு வந்துடக்கூடாது, மிஸ்டேக் வந்துடக்கூடாது, யாரும் குறை கண்டுபிடிச்சிடக்கூடாது, குறை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பிறர் செய்யும் குறைகளை துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பேசலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் கூட கேட்டுருவோம் அப்படின்ற ஒரு துணிவு செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வந்துடும். அவங்க நியாயத்தை கேட்பாங்க, ஆனால் பிரச்சனை பெருசாகும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அந்த செவ்வாய்க்கிழமை அமையுது. அவங்களுடைய குணத்திற்கு, அவங்களுடைய மனசிற்கு, அவங்களுடைய கணக்குக்கு எதிர்துருவமான நண்பர்களையும் நபர்களையும் சிந்திக்க வேண்டியது வருது. வீட்டில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி பிரச்சனை வந்துடுது. நீ இதை பண்ணுனா நான் இதை பண்ணலன்னு சொல்லி வாக்குவாதங்கள் முத்துது. சகோதர வழி உறவு முறைகளில் பகைகள் வருது. பேச போனாலே பிரச்சனை வருது. கூடுமானவரை கன்னிராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையான மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கூட மனசு கேட்க மாட்டேங்குது. ஆக செவ்வாய்க்கிழமை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு தடுமாற்றமான, ஒரு பதற்றமான, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நாளாக சில நேரங்களில்
அமைஞ்சு விடுது. குரு அம்சம் பெற்ற வியாழக்கிழமையில கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து அவரும் ஒரு விதமான உபய கேந்திராதிபதியா வர்றாரு. புதனுக்கு சற்று ஒரு பகைத்தன்மையை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்ப வியாழக்கிழமைங்கிறது குருநாள், தெய்வங்கள் மகான்களை தரிசிப்பதற்கு அற்புதமான ஒரு நாள்னு சொல்றான். அது எல்லாத்துக்கும் மேல உபதேசம் பெறுவதற்கும் உபதேசம் செய்வதற்கும் உகந்த நாளாக வியாழக்கிழமை சொல்றாங்க. ஆனா கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கவுன்சிலிங் ராசின்னு நான் சொல்லுவேன். கிளாரிட்டி அதிகங்க, ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கன்னிராசிக்காரர்கள்ட்ட அதிகம். புரிந்து கொள்வதை விட ஒருத்தட்ட தன்னுடைய செய்தியை கடத்துவது என்பது மிக மிக அற்புதமாக கன்னிராசிக்காரங்க செய்வாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த விஷயத்தை அப்படி ஒரு கதையோட வடிவமைத்து அதை நாசூக்கா எதிர் மனசுல இருக்கவங்க பாதிக்கப்படாத அளவுக்கு தன்னோட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கடத்தக்கூடிய ஒரு தன்மை கன்னிராசிக்காரங்கள்ட்ட உண்டு. ஆக வியாழக்கிழமை வந்தோடனே இவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள்னால இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏதாவது ஒன்று உபதேசம் பண்ண போவாங்க, இப்படி இருக்காதா அப்படி இருக்காது. அதுவும் டீனேஜ் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது பேசிட்டு அந்த பிள்ளைங்க கேட்காம இவங்களை அவமானப்படுத்துகிற விதமாக அவங்க நடந்துக்கும் போது ரொம்ப மனசு காயப்படுவாங்க கன்னிராசிக்காரவங்க. ஆக உபதேசம் செய்ய போய் ஏதாவது நல்லது சொல்ல போய் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வியாழக்கிழமை கொடுக்கும். கூடுமானவரை கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய உபதேசத்தை புதன்கிழமையை செஞ்சுட்டு வியாழக்கிழமையான அமைதியாக இருந்துக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை தெய்வ தரிசனத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக அமையும். உபதேசத்திற்கு, புத்தி சொல்வதற்கு, புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்வது கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வேலை. அதை வியாழக்கிழமையை கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மனசு நிம்மதியா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உகந்த கிழமையான புதன்கிழமையில அவங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யலாம்? நிச்சயமா, அதாவது எந்த விஷயத்திலையும் 100%, 99 கிடையாது, 100% துல்லியத்தை தேடக்கூடிய, பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையை சரியா உபயோகப்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கையில துல்லியமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கணக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன்கிழமையில அவங்க திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல 100% சக்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும். அவங்க அந்த விஷயத்தை கரெக்டா செய்யக்கூடிய எல்லா பலன்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். பேங்க் அக்கௌண்ட், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு இடம் வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே புதன்கிழமை என்று கன்னிராசிக்காரங்க செய்யலாம். ஏன்னா அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அம்சம் என்பது இவர்களுக்கு பகைத்தன்மையை கொடுக்கறதுனால நிலம், உளம், பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அங்காரகனுடைய நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் கன்னிராசிக்காரர்கள் செய்யும் பொழுது அது அவங்களுக்கு எதிர்பாராத கடன் தடைகளை கொடுக்குது. அதவே அவர்கள் புதன்கிழமைகளில் செய்யும் பொழுது அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை அற்புதமான ஒரு நாள். நிலவளம், பூமி சம்பந்தப்பட்ட, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட, இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட, பணிகள் உயர்வு சம்பந்தப்பட்ட, பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பொன்னான ஒரு நாள். கன்னிராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான நாளாவும் அமைஞ்சிருக்கு சார். ஏன்னா வெள்ளிக்கிழமையில நிறைய பேர் நல்ல நல்ல காரியங்கள் செய்வது உண்டு. இவங்க இந்த நாளை குறிப்பிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? பொதுவாங்க கன்னிராசிக்காரவங்க ஒரு நேரம் சாப்பாடு இல்லைனாலும் அமைதியா இருப்பாங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா இருக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு விஷயத்த பேசணுங்க. பேச்சுக்கு அதிபதியான புதன் பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால அந்த பேச்சிலே வெட்டி பேச்சு கிடையாது, அர்த்தமற்ற பேச்சு கிடையாது, ஆணவம் உள்ள பேச்சு கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் பேசுவது புரிதலுக்கான பேச்சு, வாழ்க்கைக்கான பேச்சு. அதனால அவங்கள பொறுத்தவரையும் பேசிக்கிட்டு இருக்கணும். வெள்ளிக்கிழமை அப்படியே ஒரு நண்பரை சந்திக்கிறோம், ஒரு இணையை சந்திக்கிறோம், ஒரு வாழ்க்கையில் குழந்தைகளோட உட்கார போகிறோம், சனியாக இருந்த வாரம் எங்கேயோ கோயில் உலகத்துக்கு போக போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போக போகிறோங்கிற அந்த நிகழ்வு என்பது அதை பற்றி பேசுறதுக்கு, சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டு அதை ஒரு வாரத்துக்கு பேசுறது, போகிறதுக்கு முன்னாடி அந்த கதை இப்படி இருக்குதா அப்படி இருக்குதான்னு அதை ஒரு வாரத்துக்கு பேசுறதெல்லாம் கன்னிராசி தான். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு கதை ராசியை, அந்த கற்பனை ராசியை, அந்த இயற்கை ராசியை நேசிக்கக்கூடிய ராசியாக இருப்பதனால அந்த பேசி அன்போடு தன்னுடைய புரிதலை அவங்க தெரியப்படுத்துறது வெள்ளிக்கிழமையில் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை சில நேரங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அழகு பொருட்கள், ஆபரண பொருட்கள், பூமி சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள், இதெல்லாமே அழகாக ரசித்து அவங்க வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். வெள்ளி என்றால் சுக்கிரன், நகை, நட்டு, ஆபரணம், பூமி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக அமையும். வெள்ளி என்பது 2 கூடைய தனாதிபதி, 9 கூடைய பாக்யாதிபதிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னுடைய எதிர்காலத்தில் எது நிலைச்சு நிக்குமோ அதை செய்வதற்கான ஒரு சூழல் வெள்ளிக்கிழமையை அவங்க பயன்படுத்திக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிக்க நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வீக்கெண்ட்ல நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. சனிக்கிழமைன்னு வரும்போது என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? நீங்க சொல்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த சாட்டர்டே வந்தாலே ஸ்டார்ட் ஆகுறதுக்கே கொஞ்சம் லேட்டாக அப்படியே வண்டி மெதுவா அப்படியே மனமெல்லாம் அப்படியே மெதுவா அவர்களுக்கு துவங்கும். ஆனா அந்த காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அருமையா நடந்து முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி, 6ஆம் அதிபதியாகவும் வர்றார். ஒரு கடனை அடைப்பதற்கு,
ஒரு புதிய கணக்கு துவங்குவதற்கு, அதுக்கப்புறம் ஆயுதங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சர்வீஸ் கொடுப்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் செய்து கொள்வதற்கு, அதுக்கப்புறம் உறவுகளை சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, ஒரு விஷயத்தை துவங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை அமையும். அதை விட இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கன்னிராசிக்காரவங்க சில நல்ல காரியங்களை, அதாவது எழுத்துப்பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க வாங்கக்கூடிய பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டிற்கு அஸ்திவாரம் போன்ற விஷயங்கள், அந்த நாள் வாஸ்து நாள் சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால், சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக இருந்தால், தாராபலன் அடிப்படையில் யோகமான நாளாக இருந்தால், சனி பெருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுடைய அந்த வாழ்க்கையை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக சனிக்கிழமை அவங்களுக்கு இருக்குது. அந்த நாளில் துவங்கக்கூடிய ஒரு காரியங்கள் கன்னிக்கு பெரும் வளர்ச்சின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த எதிர்மறையான நாட்கள் வரும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதமா இருக்கும், செய்ய வேணாம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில செவ்வாய்க்கிழமையில இந்த விஷயங்களை பண்ணவே கூடாதுன்னு என்னென்ன சொல்லலாம்? கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் யாருங்க? 3 கூடைய சகோதர காரகன் வர்றாரு இல்லையா? அப்ப 8ஆம் இடத்து மறைமுகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வா இருக்கும். கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் செய்யலான்னு இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கிற வேலையை விடலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே யாரிடமும் பகிர வேண்டாம். ஒரு வேலை மாற்றமான விஷயங்களுக்கு லெட்டர் போடுறது, இந்த மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை செவ்வாய்க்கிழமை கன்னிராசிக்காரவங்க தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசத்தால சில முடிவுகள் கன்னிராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமைகளில் எடுத்து சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க. அதை தவிர்ப்பது நல்லது. ஒரு வித்தை பயில போகுது, ஒரு வண்டி டிரைவிங் பண்ண போறோம், ஏதோ ஒன்று ஒரு வித்தைகளை கத்துக்க போறோம். கன்னி என்றால் கலை. ஒரு கலைஞனுக்கு கலைகளை கத்துக்கக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசிக்காரருக்கு புதன், வெள்ளி, சனி அமையும். செவ்வாய்க்கிழமை 1008 தடைகள் வரும், பொறாமை வரும், சூழ்ச்சிகள் வரும், முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி கொண்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய சில சூழல்கள்லாம் அவங்க சந்திராஷ்டிரம தினத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்தால் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதே மாதிரி சகோதர வழி உறவுகளில் என்னதான் பாசமாக போனாலும் கூட அந்த செவ்வாய்க்கிழமை காலகட்டங்களில் இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் பேசுவோம்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனைகளில் முடியும். கூடுமானவரை ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நோய் நிவர்த்திக்கான விஷயங்கள், இது எல்லாவற்றையும் கன்னிராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளில் தவிர்த்துட்டு அடுத்த நாளான புதன்கிழமைகளில் செய்வது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமையும் கொஞ்சம் அந்த அட்வைஸ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் சைலண்டாக இருங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நாளில் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா எதெல்லாம் சொல்லலாம்? நாங்கள் எங்கெங்க அட்வைஸ் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாங்க வியாழக்கிழமை வந்தாலே அப்படின்னு கன்னிராசிக்காரங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க. காரணம், இவங்க மேலே ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு காத்திருப்பாங்க. வியாழக்கிழமை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு 4-7 கூடைய ஒரு அமைப்பாக வருது. 4ஆம் இடம்னா என்ன? வீடு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வித்தை, உயர்கல்வி சார்ந்த, அடிப்படை கல்வியை முடித்து உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், தாயாரனுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்கிறது, அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் போகும்போது ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட அன்னைக்குன்னு லீவ் போட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த காரியம் நடக்காமல் திரும்ப மறுநாளும் லீவ் போடக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். தடைகள் ஏற்படுது. அதே மாதிரி 7ஆம் இடம் மனைவி சார்ந்த விஷயங்கள், ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க, அம்மா வியாழக்கிழமை வெளியில் போகலாமா அப்படிம்பாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணி வச்சு கரெக்டாக அது போக முடியாத சூழல் வரும் பொழுது பிரச்சனையாக மாறிடும். அதே மாதிரி 7ஆம் இடம் தொழில் பார்ட்னர், அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாவற்றையுமே வியாழக்கிழமைகளில் சொல்கிறேன் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க சொல்லாமல் அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம்யா அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாழன் என்பது உபதேசத்திற்கான நாள், மகான்களை வழிபடுவதற்கான ஒரு நாள். இந்த நாளிலே கன்னிராசிக்காரர்கள் தெய்வ தரிசனங்கள் கூட பண்ணிட்டு அமைதியாக இருக்கணுமே தவிர அன்றைய நாளிலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற முடியாமல் சில தடுமாற்றங்கள் வரலாம். அதுக்குன்னு வாரத்தில் 4 நாளைக்கு லீவ் போட முடியாது. உங்களால் கூடுமானவரை இந்த நாளிலே துவங்கக்கூடிய காரியம் செய்தால் நல்லது என்பதை பார்த்து அந்த நாளில் கன்னிராசிக்காரங்க செய்துக்கிறது உங்களுக்கு வெற்றி. ஸோ கன்னிராசிக்காரங்க சண்டேன்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே வந்து ஜாலியாக இருந்தாலுமே ஃபியூச்சர் பிளான்ஸையுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஸோ அன்னைக்கு வந்து அந்த திட்டங்களுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலாமா? அந்த நாளில் அவங்க என்ன பண்ணலாம்? கன்னிராசிக்காரர்களுக்கு புதனுக்கு ஒரு நட்பு கிரகம் சூரிய பகவான், 2 பேரும் சேரும் பொழுது புதாதிபத்திய யோகம் வந்துருது. ஆனால் ராசிக்கு 12 கூடைய விரையாதிபதியாக சூரியன் வர்றார். ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட, விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள் பற்றிய சிந்தனை, இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு மாற போறேன் போன்ற விஷயங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கன்னிராசிக்காரங்க செய்யலாம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு பயணங்களுக்கு அற்புதமான நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஓவரா திங்க் பண்ணா விரைய நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் சந்தோஷத்துல பாதி நாள் விரைய நாளாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு முழு அமைதியை தேடிக்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் பாதி நேரங்கள் திட்டங்கள் சரியா இருக்கும், பாதி நேரங்கள் வந்து நேர விரயம் ஏற்படும். அந்த நேர விரயத்தை குறைப்பதற்கு கன்னிராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே அந்த சூரிய உதயத்தில் இருந்தே
12 மணிக்குள்ளாகவே தனது திட்டங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பாதி நாளை ஃப்ரீயா விடுறது. ஏன்னா திங்கக்கிழமை கன்னிராசிக்காரர்களுக்கு ஓவர்லோடு. அதனால பாதிக்கு மேல ஃப்ரீயா இருந்து திங்கக்கிழமைகளை தன்னுடைய பணிகளை துவங்க இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலங்களிலே திட்டங்களை பாதி நாளாக குறைத்துக் கொள்வது அவங்களுக்கு நல்லது. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அவங்களுக்கு யோகமான நாட்களில் பிறக்கும்போது ரொம்பவே சிறப்பு சார். அப்படி இல்லாமல் கொஞ்சம் எதிர்மறையான நாட்களில் அவங்க வந்து பிறந்திருக்காங்க, அவங்க பிறந்த நாள் அப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் கன்னி ராசிக்காரங்க ஆப்போசிட்டான டேஸை வந்து அவங்க பிறந்திருக்காங்க. அதாவது ஒரு ராசி கன்னிராசிக்கு புதன் பகவானுடைய அம்சம்னு சொல்றோம். இதே ராசி கன்னியாருக்கு என்னுடைய கிழமை செவ்வாய்க்கிழமையா இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லக்னத்திற்கு சாதகமாக கிழமை அமைந்தாலும் போதுமானது. மற்ற திதி யோகம் கரணம் இதெல்லாம் வச்சுதான் ஒரு ஜாதகத்தினுடைய அம்சங்கள் மாறும். கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையை பொறுத்து தான் விதியினுடைய அம்சங்கள். ஆக ஒரு கிழமை என்பது மனநிலை, சில காரியங்களை தொடங்கக்கூடிய விஷயங்களுக்காக பார்ப்பது. பிறந்த ராசிக்கு சற்று எதிர்துருவமான கிழமைகளாக இருந்தாலும் கூட புத்தியுள்ளோர் பலவான்னு சொல்றாங்க. கன்னி ராசிக்காரர்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் சாமர்த்தியத்தனத்தினாலையும் எல்லா நாட்களையும் நல்ல நாட்களாக அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இறை வழிபாடுனால. அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு தகுந்த கிழமைகள், ராசிக்கு சற்று மாறான கிழமைகள் இருந்தாலும் கூட அதற்கான என்னென்ன இறை வழிபாடு என்பதை பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கன்னி ராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள் என்னன்றதை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் எதிர்மறையா கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய டேஸ்லாம் என்னென்ன அதில் நம்ம தெளிவா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான இறை வழிபாடு, அதாவது அவங்க மற்ற நாட்கள்ல வந்து பிறந்திருக்கும் போது அந்த இறை வழிபாடு என்ன ஏற்கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்ட் 2லயுமே வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம துலாம் ராசியில சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.